இப்பல்லாம் யாரையாவது பார்த்தா, "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறத விட, சுகர் எவ்வளோ இருக்குன்னு தாங்க கேட்குறோம். அந்த அளவு சுகர் நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே போகுது. அந்த சுகர வந்து ஈஸியா செலவே இல்லாம எப்படி குறைக்கலாம் அப்படின்றதாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 பொருள் தாங்க தேவை. ஃபர்ஸ்ட்டு வந்து மாவிலை. இது வந்து இன்சுலின் குளுக்கோஸ் உற்பத்தி வந்து மேம்படுத்துது. அது மட்டும் இல்லங்க, விட்டமின் சி, நார்ச்சத்து போன்றவை அதிக அளவு இருக்கிறதுனால சுகரையும், கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ண இது உதவுது. அதுக்கடுத்து கொய்யா இலை. இதையும் சுகர் கண்ட்ரோல் பண்ணி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீர்க்குது. சோர்வு இல்லாம நம்மளுக்கு புத்துணர்ச்சியா இருக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து ஆவாரம் பூ. இதையும் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இன்சுலின் அளவை அதிகரிக்க இது உதவுது. இப்போ தண்ணி நல்லா தளதளான்னு கொதிச்சிடுச்சு. இதில் மாவிலையை பிச்சு போட்டுக்கலாம். 2 கொய்யா இலையும் அதை பிச்சை போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து எடுத்து வச்சு ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாதி அளவாக வரணுங்க. அந்தளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சு டிகாஷன் ஃபுல்லாக இறங்கணும். பாருங்கள், இந்த அளவு வந்து டிகாஷன் இறங்கியிருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து வடிகட்டிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எம்டி ஸ்டொமக் குடிச்சிட்டு வாக்கிங் போங்க. நல்லா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப கசக்காதுங்க. லைட்டாக துவப்பாக தாங்க இருக்கும். குடிக்க நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.